ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வந்து ஏரி சுற்றி காட்ட போகிறோம் உங்களுக்கு எல்லாருக்கும். பாருங்கள், இங்கே சுற்றி வேலி இது வயல் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாகவே. ஏரியில் இப்போ மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஈவினிங் ஆயிடுச்சுல்ல, ரொம்ப நாளாக எனக்கு ஏரியெல்லாம் சுற்றி பார்த்து அவங்க பட்டம் தண்ணியை சுற்றி பார்க்க தான் வந்தோம். இப்போ ஆனால் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பாருங்க, கீழே பாருங்க, நிறைய ஜிலேபி மீன் செத்து போய் கிடக்கு. இந்த வெயில்னா நிறைய வெயில் அடிக்குது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக இந்த ஜிலேபி மீன்லாம் வெளியில் வந்து செத்து போய் கிடக்கு நிறையா. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊர் ஏரி. இல்லை, நாங்கள் விழுப்புரம் பக்கம் கிராமத்தை சுற்றி ஏரி. அது ஃபுல்லாக அந்த பக்கம் மரங்கள்லாம் தெரியுது இல்லை, அதெல்லாம் ஏரி. அந்த பக்கம் கோயிலுங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி போட்டு மீன் பிடிக்கிறதுனால தண்ணி நிறையா இருந்ததுன்னா உள்ளே வருவாங்கல்ல, போட்டில் தான் வருவாங்க. அங்கேயே தங்கி இருக்காங்க, அந்த கூடாரம் போட்டுருக்காங்க பாருங்க. அங்கேயே தங்கி இருப்பாங்க நைட்லலாம். யாருன்னா வந்து தெரியாமல் மீன் பிடிப்பாங்கல்ல, இந்த கூடாரம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே கூடாரம் போட்டு நைட்டு இங்கே தங்கிப்பாங்க, தங்கி இருப்பாங்க இங்கே. இல்லைனா யாருன்னா நைட்டில் வந்து வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க, அதுக்காக போட்டிருக்காங்க. அந்த சைடு வந்து லைட் ஏறுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது ஐனா கோயில். இதுதான் ஊர் தெரிது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து மாரியத்த கோயில். மாரியத்த கோயில் இப்போ அடுத்த மாதம் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலுக்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ஊர். இதெல்லாம் நாங்கள் ஏரிக்குள்ளே இருக்கோம். இது ஃபுல்லாக ஏரி ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஏரி எங்கள் ஊரில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடு தென்னை மரம்லாம் தெரிஞ்சிங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் ஃபுல்லாக கைனிங்க, ஃபுல்லாகவே கைனிங். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கைனிக்கு போயிட்டு வராங்க பாருங்கள். நல்லா இப்போ கைனிக்கு போயிட்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ், கைனிலே வந்துட்டு. கணித கால அது குனித கால